தைரியம் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா புதுமையான படங்களுக்கு என்றைக்குமே ஒரு வரவேற்பு இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எடுத்து பார்த்தாலும் சரி, 16 வயதில் வரும்போதும் அதுவும் புதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில். 1977 எடுத்தீங்கன்னா புதுமையான படங்களுக்கு வரவேற்பு இருந்திருக்கு. அதுக்கான புதுமையான முயற்சிகள் வந்துட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து எந்த புதுமையான படங்களுக்கு படத்தை வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து எங்களுடைய என்ன சொல்றது, சர்ச்சிங் இஸ் ஆல்வேஸ் ஃபார் நல்ல டிஃப்ரெண்டான புதுமையான மக்கள் மத்தியில் இது வெளிவராத ஒரு நல்ல படத்துக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையை நான் படித்த போது இது ஒரு நாவல் மாதிரி இருந்தது எனக்கு படிக்கும்போது. ரொம்ப பொய்டிக்கா அழகி படம் பார்த்த ஒரு இம்பாக்ட் எனக்கு இருந்தது. அந்த டைம் வந்து நாங்கள் பூ படம் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ தான் பூ படம் ஷூட்டிங் ஆரம்பம். அப்போ எனக்கு இந்த கதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாவலாக எழுதியிருந்தார், 320 பக்கம் கதை இது. அதை படிக்கும்போது ஒரு ஸ்க்ரீன் பிளே படிக்கும்போது இந்த எமோஷன்ஸ் மட்டும் அவர் எழுதியிருக்கிறத அப்படியே கொண்டு வந்தாருன்னா மக்கள் மனதில் கண்டிப்பாக பதியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. ஸோ வந்து பிறகு ஆனால் இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு நான் காம்ப்ரமைசிங் டைரக்டர். தாடி தாடியோட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட படமா பார்க்க பார்த்தீங்கன்னா இதுல அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும். அந்த தாடி வச்சுக்கிட்டு இவ்வளோ, அதாவது இத்தனை வருஷம் 8 வருஷம் அந்த ஃபீலோட இருக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை தமிழ்ல வந்து ஒட்டு தாடி வச்சுட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஃபீல் வரக்கூடாது சார் என் படத்துல தாடி வச்சுட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதமா. அதே மாதிரி குலசேகர படத்துல தசரால் தான் எடுக்கணும். அதுக்காக நாங்கள் அக்டோபர் வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு படம் எடுக்கணும்னா காம்ப்ரமைசஸ் எவ்வளோ பண்ணிடலாம் சினிமால. ஸோ நீங்க குலசேகரப்பட்டினம் போயிட்டு அந்த க்ரௌட தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி நானும் ஆர்கியூ பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு மேக்கரா அவர் வந்து பிடிவாதமா நான் சார் அந்த குலசேகரப்பட்டினத்தில் அக்டோபர் தான் தசரா ஃபெஸ்டிவல் வரும், அப்பதான் அது வரையும் வரணும்னா ஏப்ரல் மேல ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நான் அக்டோபர் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படத்தை எடுத்துட்டு. ஏன்னா எப்போ தசரா வரும், ஏன்னா ஒரு 5 லட்சம் பேர் நம்ம கூட்டு வந்து படம் ஷூட் பண்ண முடியாது, அது கஷ்டம். ரெண்டாவது அந்த மேக்கப் போட்டு இத்தனை பேரை நீங்க க்ரௌட்ல காமிக்கிறதுலாம் கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஃபிலிம், கம்ப்ளீட்லி ஒரு டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படம். அந்த படத்தை வந்து நீங்க அப்படி விட்டா தான் கரெக்டா இருக்கும். அதுக்கான ரிஸ்க் எடுக்கிறது ஒரே காரணம் பாத்தீங்கன்னா தைரியம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அதாவது புதுமையான படங்களுக்கு என்னைக்குமே வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு சிறப்பான படமா அமையும் போது மக்கள் வந்து பரவலா டாக் போன பிறகு நல்லபடியா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா பருத்தி வீரல் நான் பார்த்திருக்கேன், அழகி நான் பார்த்திருக்கேன். அழகி வரும்போது யாருமே ரசிக்கல, அது பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு படம் பெரிய லெவல் ஹிட் ஆச்சு. அது மாதிரிதான் நிறைய படங்கள் ஆட்டோகிராஃப் வரும்போது யாருமே பெருசா சொல்லல, அது பிறகு பெரிய லெவல்ல படம் போச்சு. அந்த மாதிரி படங்கள். இந்த படம் வந்து ஒரு ரிஸ்கியான ப்ராஜெக்ட் எங்களுக்கு தெரியும். ஓகே, ஆனா நாங்க எடுத்தது காரணம் வந்து மக்கள் வந்து ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கையில இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம். இதுல இந்த கான்டெஸ்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு படம், ஏன்னா பிஹைண்ட் வுட்ஸ் வந்து ஒரு பெரிய பாப்புலர் சைட். அந்த சைட்ல வந்து பெரிய படங்களுக்கு மட்டும் தான் கான்டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த படங்களுக்கு அவங்க பண்றாங்கன்னா ஒரே காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த மாதிரி படங்களும் மக்களை சென்று அடையும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த கான்டெஸ்ட் பண்றோம் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது தேங்க் தம் ஃபார் திஸ். ஏன்னா அவங்க பண்ணலாம், நீங்களாம் வந்து இந்த படத்தை டிஃப்ரெண்டா வந்து தியேட்டர்ல போய் பாப்பீங்கன்னா தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு லேட்டஸ்டா மாடர்னா இருக்கிற மாதிரி படம் தான் போகணும்னு நினைப்பீங்க. ஆனா இப்ப படம் வந்து பார்த்தாட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இட் மைட் ஸ்ப்ரெட் மோர் வேர்ட்ஸ். ஓகே, மோர் பீப்புள் கேன் கம் அண்ட் see the film. அதுக்கு நான் வந்து ஐ ஹேவ் டு தேங்க் இனியன் ஃபார் திஸ். அது மாதிரி உங்களை தான் தேங்க் பண்ண, எல்லாரும் இந்த படத்தை மேல நம்பிக்கை வச்சு கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வந்ததுக்கு. இது மாதிரி நிறைய பேர் வந்தாங்கன்னா படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகுறது தான் எங்க நம்பிக்கையில தான் படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் டபுள் பாசிட்டிவ் ரெடி பண்ண உடனே அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எல்லா படங்களும் பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் இப்போ வெளிவர போகிற படங்கள்லாம் கூட பார்த்தாங்க. அவங்க படம் பேர் சொல்லக்கூடாது, தப்பாயிடும். ஓகே, அதில் வந்து இந்த படம் வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து சொல்லும்போது சுஹாசினி தான் இங்கே கோஆர்டினேட்டர், சுஹாசினி மணிரத்னம். அந்த மேடம் என்ன சொன்னாங்க, இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்க டபுள் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கான்செப்ட் வந்து இது வரையும் வராத ஒரு கான்செப்ட். இதுக்கு ஒரு போல்டான தீம் இது. ஓகேங்களா, இது வந்து தமிழ்ல ஒரு போல்டான ஒரு தீம். ஒரு காதலன் காதலிக்காக காதலை இழக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வோம் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டான தாட்ல வந்து ஒரு படம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனாலதான் வந்து அவங்க இந்த ஃபெஸ்டிவல் செலக்ட் பண்ணாங்க. 2 படம் தான் செலக்ட் பண்ணது, அதுல நம்ம படம் ஒண்ணு. அந்த ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா அது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபிலிம். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எங்களை வந்து பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் எல்லாரும் இன்டர்நேஷனல் மேக்கர்ஸ் கூட எங்களை தங்க வச்சு ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணி அந்த படத்தை அங்கே ஸ்க்ரீன் பண்ணி, அப்புறம் வந்து அந்த படம் 2மே சோல்ட் அவுட் ஷோஸ். எங்களுக்கு 2மே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எல்லாருமே. அது பிறகு முடிஞ்ச உடனே சர்வேல எல்லாம் அந்த படத்தை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி இது வந்து ஒரு பிரமாதமான படம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப கௌரவமா இருந்தது. இட்ஸ் a குட் ரெஸ்பெக்ட். பட் உண்மையிலே எங்களோட ரெஸ்பெக்ட் எது சொன்னீங்கன்னா, தமிழ் ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் இந்த படத்தை பெரிய அளவில் வர வச்சாதான் இதனுடைய உண்மையான ரெஸ்பெக்ட். இது வந்து துபாய் ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்து கிரியேட்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரு படத்தை பார்த்து வரவேற்றாதான்
அதுக்காக நான் சொல்றது பணம் பண்ணாதான் நான் சொல்ல விரும்பல. ஒரு திரைப்படம் பண்றதே லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கணுன்றதுக்காக தான். ஓகேங்களா? ஃபியூ பீப்புள் பார்க்கணும்னா வீடியோ படம் எடுத்து போயிடலாம். ஒரு திரைப்படம் வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து அதை அந்த படம் எல்லாரும் ரீச் ஆகும்போது தான் அதோட உண்மையான அப்ஜெக்டிவ். இப்போ மீரா கதிரன் எதுக்கு இந்த தோல்பாவை கூத்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காருன்னா, எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு கலை. திரையில கதை சொன்ன முதல் கூட்டம் நாங்க தாங்கன்னு சொன்னதான் இந்த படத்துல. அந்த கலை இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த பேக்ட்ராப்ல ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு பையன் தப்பு பண்ணா என்ன ஆகும், கான்சிக்வன்சஸ் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதை லட்சக்கணக்கான மக்களை போய் சேர்ந்து அடைஞ்சாதான் இந்த அப்ஜெக்டிவ் இஸ் ஃபுல்ஃபில்டு. இல்லைன்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில்ல. துவா ஃபெஸ்டிவல்லாம் எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் மாதிரி தான் இருக்கும். ரியல் பிரஸ்டீஜ் தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை வரவேற்று அதை ரிசீவ் பண்ணாங்கன்னு தான் இந்த படத்துக்கான உண்மையான வரவேற்பு நான் சொல்லுவேன். பேசிக்காக அவர் நல்ல டேலண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவருடைய இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படங்களையும் எனக்கு சாங்ஸ் கேட்டிருக்கேன். எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தா அவர் நல்லா டெஃபினெட்லி அதை திருப்தியாக பண்ணுவார்னு நம்பிக்கை இருந்தது. நான் நம்பினேன். என்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் எல்லா சாங்ஸுமே ஹிட்டாக கொடுத்துருக்காரு. பேசிக்காக அவர் நல்ல டேலண்ட். அவர் இது வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இந்த படத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டார். இல்லை அவர் பேசிக்காக நல்ல மியூசிக் டைரக்டர். நான் சொன்ன கதைக்கு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இல்லை, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணவங்களும் அவங்களே தான் பேசியிருக்காங்க. 1-2 கேரக்டர்ஸ் மட்டும்தான் டப்பிங் பேசியிருக்காங்க. அப்புறமா திருநெல்வேலி ஸ்லாங். நான் திருநெல்வேலி, பேசிக்காக என்னோட ஊர் திருநெல்வேலி. நான் ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்ட் பண்ண வரும்போது எனக்கு தெரிஞ்ச எனக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வாழ்க்கையை பற்றி பண்ணும்போது தான் கரெக்டாக பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக தான் பண்ணேன். அதுக்கான கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். டெஃபினெட்லி. ஆமாம், நிச்சயமா. நத்திங். அவர் சென்னை 20 பார்த்துட்டு முதல்ல எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணது அவர் தான். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன். வீட்டில் இருந்து கூட யாருமே விஷ் பண்ணல. அவர் மட்டும் தான் ஃபோன் பண்ணி இந்த பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு, வாய்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணால் அப்போ ரிப்ளை பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுங்க, கரெக்டான கதையை செலக்ட் பண்ணுங்க, நிறைய பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. நிறைய கலைகள் ஃபோக் ஆர்ட் இருக்கு. பட் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா சார், எல்லா ஆர்ட் ஃபார்முக்கும் அதோட ஆர்ஜன் வேறு எங்கேயோ இருக்கும். இதில் டைலாக் இருக்கு, கவனிச்சிப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் கதை சொன்னது நாங்கள் தான் அப்படின்னு. பட் நான் இன்னைக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் ஸ்க்ரீனில் தான் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நேர்மையாக நான் அங்கிருந்து தான் என்னோட வேர்கள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் ஏதாவது நன்றியாக பண்ணணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஃபர்தராக இதோட வெற்றிக்கு பின்னாடி இது மக்களோட ஆதரவு இது கொடுத்து இது தொடர்ந்து பெரிய வெற்றி படமாக்கும் பட்சத்தில் இன்னும் இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணுற ஐடியா இருக்க மாட்டோம். அவங்க நல்லா பண்ணினாங்க. அதனால டோட்டலாக ஒரு நல்ல ஆக்டர் நல்ல ஆக்ட்ரஸோட குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற கொஸ்டின்லாம் இருக்கு, சொல்கிற விஷயத்துல இருக்குது.